குடியோ அந்த குடியை கெடுத்து நாசனம் பண்ணியாச்சு. பக்கத்து வீட்டுல கூட ஒருத்தி குடி வந்திருக்காக்கா. நாளைக்கு கெடுத்து குடிச்சு வாங்கிடலாம். இல்லைங்க, எங்க போயிட்டு வரீங்க? கடைக்கு போயிட்டு வரமா? கல்யாணம் ஆகி 1 வாரம் ஆகுது. யாரை கேட்டு நீங்க வெளியே போனீங்க? ஏய், எனக்கு கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆகுதுடி. நான் உங்களை சொல்லல, என்ன சொன்னேன் சரியா? அக்கம் பக்கத்துல பார்த்தா என்ன நினைப்பாங்க? நீங்க பாட்டு வெளியே போய் சுத்திட்டு வரீங்க. ஏ, அக்கம் பக்கத்துல பார்த்தா என்னடி நீ பேசுற? மாமியாருக்கு எனக்கும் ரூல்ஸ் இருக்கு சரியா? நானும் கேட்பேன். ஏன் மாமியார் மருமகளை கேட்கணுமா? ஏன் நாங்களா கேட்க கூடாது அவங்கள? அக்கம் பக்கத்துல எல்லாம் கேவலமா பாக்குறாங்கம்மா. என்னம்மா நீ பேசுற? கேவலமா பார்த்தா நீங்க ஏன் வெளியே போறீங்க? ஏன் நீ கடைக்கு தானடி போன? என்னடி நீ பிப்பி பேசுற? யாரை கேட்டு நீங்க கடைக்கு போனீங்க? ஃபர்ஸ்ட் அக்கம் பக்கத்துல எவ்வளவு பேர் தப்பா பேசுவாங்க தெரியுமா உங்களுக்கு? ஏய், நீ என்னடி சம்மந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கா? பைத்தியக்காரி மாதிரி. என்னடி பைத்தியக்காரி மாதிரி பேசுறா இவன்? அக்கா பைத்தியமாயிட்டா போலக்கா, தொத்தி விடுக்கா. ஏய், இப்பதான் ஒரு குடியை கெடுத்துட்டு வரோம், நீ ஏன் குடிக்கையா ஆப்பு வைக்கிறியாடி? என்னக்கா உன்னை எப்படி பேசுறாளேக்கா? அதான்டி உண்மையே புரிய மாட்டேனுது. என்னமாச்சு உனக்கு? எனக்கு ஒன்னும் ஆகல. என்கிட்ட சொல்லாம நீங்க போய் ஊர் சுத்திட்டு வரீங்க. ஊரெல்லாம் சுத்தலமா? அப்புறம் உனக்கு தாண்டா கிரீம் வாங்கி வரதுக்கு போனேன். எனக்கு கிரீமா? எங்க போயிட்டு வரீங்க? அம்மா, அப்படியே நடந்து போயிட்டு இருந்தேனா அப்படியே மேல பாத்துட்டா பார்லரு. தெரிஞ்ச பிள்ளையா, வாங்க கொஞ்சம் பேசிட்டு பண்ணிடுறேன்னு சொன்னிச்சா, அப்படி போய் பேசிட்டு பண்ணிட்டு வந்துட்டோம். யார் வீட்டு காசை கழியாக்குறீங்க நீங்க? என் புருஷன் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதுன்னு கொடுக்குறான், நீங்க பாட்டு பார்லர் அது இதுன்னு போயிட்டு இருக்கீங்க. ஏய், இத்தனை வருஷமா நான் தானடி சம்பாரிச்சு போட்டு இருந்தேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நேத்து நான் வந்துட்டேன்ல, இனிமேல் கணக்கு வழக்குல நான் தான் பாப்பேன். ஏமா, உன் புருஷன் சம்பாதிக்கிற 15,000 ரூபாய் இல்ல 10,000 ரூபாய் வாடகை போயிடுது. அந்த 5,000 ரூபாய்க்கு இன்னுமா கணக்கு பார்க்க போற? 5,000 ரூபாய்னாலும் 5 பைசானாலும் நான் தான் பாப்பேன். அது ஐயா, இவனடி ஆர்வ கோளாறுறா. நல்லக்கா, தொத்தி விடுக்கா. இனிமேல் நான் தான் கணக்கு வழக்குலாம் பாப்பேன் சரியா? ஏம்மா, நான் ஒண்ணு சொல்லட்டுமா? உன் புருஷன் 15,000 ரூபாய் சம்பாதிக்கிறான், 10,000 ரூபாய் வாடகைக்கு போயிடுது, 3,000 ரூபாய் மளிகை சாமானுக்கு போயிடுது, 2,000 ரூபாய் ஹாஸ்பிட்டல் செலவுக்கு போயிடுது. வேற என்னமா கணக்கு பார்க்க போற நீ? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் கணக்கு வழக்குலாம் கேல்குலேட் வச்சு நான் பாப்பேன். இது என்னடி இது ஆர்வக்குள்ளார இருந்து? தொத்தி விடுக்கா. நீ வேற கம்முனடி. தோர்த்து அப்புறம் சோத்துக்கு நான் இங்க போறது. அம்மா, இப்ப என்னதாம்மா சொல்ல வர நீ? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் கணக்கு வழக்கு பாப்பேன். அம்மா, நீ என்ன கணக்கு உனக்குனாலும் பாருமா, தயவு செய்து என்ன விட்டுருமா. போனை கொடுங்க, நான் சொல்லிடுறோம். இப்ப இல்லை, நீங்க எல்லாமே கணக்கு வழக்கு சொல்றீங்க. சொல்லுங்க. திரும்பவுமாமா? திருப்பி வந்தா சொல்லுங்க. 10,000 ரூபாய் வாடகைமா, ம் 3,000 ரூபாய் மளிகை சாமான்மா, ம் 2,000 ரூபாய் ஹாஸ்பிட்டல் செலவுமா. ம் அவ்வளவுதாம்மா அந்த 15,000 ரூபாய். அப்ப கூட சரியா வரலையே கணக்கு வழக்கு. ஜனவரி மாசத்துன்னு சொல்லுங்க கணக்கு வழக்கு. 10,000 ரூபாய் வாடகைமா, ம் 3,000 ரூபாய் மளிகை சாமான்மா, ம் 2,000 ரூபாய் ஹாஸ்பிட்டல் செலவுமா. சரி. போற மாசத்துக்கு 10,000 ரூபாய் வாடகைமா, ம் 3,000 ரூபாய் மளிகை சாமான்மா, ம் 2,000 ரூபாய் ஹாஸ்பிட்டல் செலவுமா. ம் அக்கா உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சுக்கா. அப்ப ஜூன் மாசத்துக்கு 10,000 ரூபாய் வாடகைமா. அக்கா நீ இவ்வளவு தொத்து பார்த்தா உன்னை தொத்திரோ போல. நான் போயிட்டு வரேன்க்கா. பாய்க்கா. இங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட். 10,000 ரூபாய் வாடகைமா, 3,000 ரூபாய் மளிகை சாமான்மா, 2,000 ரூபாய் ஹாஸ்பிட்டல் செலவுமா. நீங்க எது போட்டாலும் அதேதான் வருது. அம்மா, அவ்வளவுதாம்மா. சொல்லுங்க, என்ன பண்றீங்க 15,000? அம்மா, என் புருஷன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொடுப்பான், நீங்க இது மேல கணக்கு வழக்கு சொல்லிட்டு இருக்கீங்க. டெய்லி அவன் அப்படிதான் ஏமாத்துறீங்க நீங்க. ஏண்டி அவன் டே கேள்வி 15,000 தானே தர்றான். போய் சொல்லாதீங்க என்கிட்ட, உங்க பையன்கிட்டே சொல்லுங்க எல்லாமே. ஏங்க இங்க வந்து நீங்களே கேளுங்க எல்லாமே. அப்பா 10,000 ரூபாய் வாடகைப்பா, 3,000 ரூபாய் மளிகை சாமான்ப்பா, 2,000 ரூபாய் ஹாஸ்பிட்டல் செலவுப்பா. ஒழுங்கு மாதிரிதான் போய் சொல்லாம உங்க பையன்கிட்ட எல்லாமே சொல்லிடுங்க. 10,000 ரூபாய் வாடகைம்மா, 3,000 ரூபாய் மளிகை சாமான்மா, 2,000 ரூபாய் ஹாஸ்பிட்டல் செலவுமா. 10,000 ரூபாய் வாடகடி, 3,000 ரூபாய் மளிகை சாமான்டி, 2,000 ரூபாய் ஹாஸ்பிட்டல் செலவுடி. 10,000 ரூபாய் வாடகை சார், 3,000 ரூபாய் மளிகை சாமான் சார், 2,000 ரூபாய் ஹாஸ்பிட்டல் செலவு சார். 2 வருஷமா வாடகை தெரியல, வாடகைன்னு பேசிட்டு இருக்கீங்க. 10,000 ரூபாய் வாடகை சார், 3,000 ரூபாய் மளிகை சாமான் சார், 2,000 ரூபாய் ஹாஸ்பிட்டல் செலவு சார். வாடகையா? 10,000 ரூபாய் வாடகைமா. நான் தான் ஹவுஸ் ஓனரு. எங்கம்மா கொடுத்த நீ 10,000 ரூபாய் வாடகை? 10,000 ரூபாய் வாடகை சார். 10,000 ரூபாய் என்கிட்ட குடுத்துட்டு இருக்கீங்க வாடகைன்ட்டு. கேளுங்க நீங்க இங்க. ஆமா இல்லப்பா, 10,000 ரூபாய் வாடகைப்பா.
மளிகை சாமான்மா. எனக்கு வாடகையே வேணாம் சாமி நாளை 10,000 வாடகை சார் 10,000 வாடகை சார். எல்லார்கிட்டயும் இப்படியே போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கீங்க. 10 ரூபாய் என்ன பண்றீங்க? அவங்கிட்ட கொடுக்கல, என்கிட்ட கொடுக்கல. 10,000 வாடகை கொடுத்தோமா நானு 10,000 வாடகை கொடுத்தோமா 10,000 வாடகைமா. ஐயோ, நான் குடும்பத்தை நானே பாத்துக்கிறேன், நீங்க அப்படியே போங்க. அம்மா ஆக்டிங்க்கா இல்லம்மா 10,000 வாடகைமா 3,000 மளிகை சாமான்மா. ஆக்டிங் போடுறாங்க வட்டி கூட்டு வச்சுனா சொல்லிடுவோம் அப்புறம் நான். இல்லம்மா 10,000 வாடகைமா 3,000 மளிகை சாமான்மா. சிச்சோட 10,000 வாடகை சார் 3,000 மளிகை சாமான் 2,000 ஹாஸ்பிட்டல் பில்லு. நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க.